தமிழ் சினிமாவில் நிறைய பெரிய ஹீரோக்களோடு சேர்ந்து ஒரு காமெடி ரோலில் நடித்த நடிகர் தான் நம்ம ரோபோ சங்கர். அதே மாதிரி விஜய் டிவியில் நிறைய ஆங்கர் பண்ணி பார்த்துருப்போம், அதே மாதிரி ஜட்ஜாவும் இருந்து பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஒரு நடிகர் தான் நம்ம ரோபோ சங்கர். ரோபோ சங்கருக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே மஞ்சக்காமாலை நோயின்றது ஒன்று தாக்கிருச்சு. இவர் ரொம்பவே குண்டாக இருந்தார். அதுக்கப்புறம் அந்த நோய் இவரை தாக்கினதுனால கொஞ்சம் ஒல்லியாகவும் மாறிட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக இவரோட உடம்புல முன்னேற்றம் தெரிஞ்ச பிறகு இவரு நல்லா ஆயிட்டாருப்பா அப்படின்னு நினைக்கும் போதுதான் இப்போ 2 நாளுக்கு முன்னாடி நைட்டு 9:05 மணிக்கு இவர் இறந்தும் போயிருக்காரு. ரோபோ சங்கர் இவர் எப்படிதான் இறந்தார்னு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிம்பிளி பகஷ். நான் உங்கள் அல்லா பகஷ். ரோபோ சங்கர் இவர் ஏன் ரோபோ சங்கர்னு பேர் வச்சாங்கன்னா, இவர் நிறைய நாடகம் பண்ற இடத்துல ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணணும், நான் ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணணும், வெளியே தெரியணும் அப்படின்னு நினைச்சிட்டு இவர் என்ன பண்ணாருன்னா, உடம்பு ஃபுல்லாவே அலுமினியம் பெயிண்ட பூசிக்கின்னு ரோபோ மாதிரி பண்ணுவாரு, ரோபோ மாதிரி நடந்து காமிப்பாரு, ரோபோ மாதிரி டான்ஸ் ஆடுவாரு. அந்த மாதிரி பண்ணி தான் இவருக்கு நல்ல ரீச் ஆனது. இவரு கிட்டத்தட்ட ஒரு 100 ஷோ பண்ணியிருக்காராம், 100 அதுக்கு மேலேயும் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்றாங்க. இந்த மாதிரி அலுமினியம் பெயிண்ட பூசி அதை அழிக்கிறதுக்காக நிறைய எண்ணங்களை யூஸ் பண்ணியிருக்காராம் நம்ம ரோபோ சங்கர். அதுக்காக தான் இவருக்கு ரோபோ சங்கர்னு பேர் வச்சிருக்காங்க. ரோபோ சங்கர் கூட பிறந்தவங்க 4 பேர், அதுல 2 பேர் இறந்துட்டாங்களாம். இவரு கூட இருக்கிறது சிவகாசின்னு சொல்லப்படுற சிவா. இவரு தான் ரோபோ சங்கருக்கு அண்ணனா. ரோபோ சங்கருக்கு அண்ணன் மட்டும் இல்லாம ஒரு ஃப்ரெண்டா, ஒரு அப்பாவா ரோபோ சங்கருக்கு மொத்தமே பார்த்துக்கிறது நம்ம சிவான்னு தான் சொல்றாங்க. ஏன் ரோபோ சங்கர் லவ் பண்ணும்போது அவரை ஹெல்ப் பண்ணி அவர் லவ்வருக்கே கல்யாணம் பண்ணி வச்சதும் இந்த சிவான்னு தான் சொல்றாரு. அவரு இந்த மாதிரி நம்ம ரோபோ சங்கர் லைஃப் போயிட்டு இருக்கும்போது இவரு நிறையவே குடிப்பாராம். இவரு குடிக்காத சரக்கே கிடையாதான். அந்த அளவுக்கு இருக்கிற எல்லா சரக்கே குடிச்சு முடிச்சிட்டாருன்னு நம்ம ரோபோ சங்கரே சொல்லியிருக்காரு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவருக்கு நோய் தாக்கிச்சுன்னு சொன்ன பாருங்க, மஞ்சக்காமாலை நோய். இவரு நிறைய குடிச்சதுனால தான் அந்த நோயும் தாக்கியிருக்கான். அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, இவரு அந்த ரோபோக்காக உடம்பு ஃபுல்லாவே அலுமினியம் பெயிண்டை யூஸ் பண்ணாரு பாருங்க. அது அழிக்கும் போது ஃபுல்லா எண்ணெயை வச்சு தான் அழிப்பாங்க. அந்த மாதிரி கெமிக்கலை யூஸ் பண்ணும்போது தான் இந்த மாதிரி மஞ்சக்காமாலை நோய் தாக்கி இருக்கும்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இதுவும் கூட ஓகேன்ற அளவுக்கு தான் இருக்கு இந்த ஒரு விஷயமும். அதே மாதிரி இவருக்கு இந்த மாதிரி பாதிப்புன்றது ஏற்பட்டுட்டே வரும்போது லாஸ்ட் இயர்ல ரொம்பவே அவதிப்பட்டு தான் வந்துட்டே இருந்தாரு இந்த மஞ்சக்காமாலை நோயில. இவரு ரொம்பவே குண்டா இருப்பாரு, ஆனா போக போக நாள் போக போக ஒல்லியாவே மாறிட்டாரு. இவர் ரோபோ சங்கரா என்ற அளவுக்கு பார்க்கறதுக்கு இவர் இருந்தாரு. அந்த அளவுக்கு இவரை ரொம்பவே ஒல்லியா மாத்திருச்சு. ஆனா கஷ்டப்பட்டு அடுத்த ஜென்மம்னே சொல்ற மாதிரி இவர் திரும்பி வந்துட்டாரு. எல்லாருமே நினைச்சிட்டோம் இவர் திரும்பி வந்துட்டாருப்பா, அவ்வளவுதான் போல, இவரு வேற லெவல் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். நிறைய இன்டர்வியூலும் சொல்லிட்டே வந்தாரு. இந்த மாதிரி என் வாழ்க்கையில நான் பெரிய பண்ண தப்பே அந்த குடிச்சதுனால தான் நான் இந்த மாதிரி இருக்கிறேன், இப்ப இருக்கிற நிலைமையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரே நிறைய பேட்டிலாம் கொடுத்துருக்காரு. இவருக்கு இப்போ என்னாச்சு தான் கேட்டீங்கன்னா, இப்போ ரீசெண்டா 2 நாளைக்கு முன்னாடி கௌதம் மேனன் புது படத்தை ஆரம்பிக்கிறாராம். அதோட பூஜைக்காக நம்ம ரோபோ சங்கர் போயிருக்காரு. போன இடத்துல இவருக்கு ரத்த வாந்தி, மயக்கம் இந்த மாதிரிலாம் வந்து ஜிஎம் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அங்க ரொம்பவே கிரிட்டிக்கலான கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. கிட்டத்தட்ட ஒரு 2 நாளைக்கு இவருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தது. ஆனா ட்ரீட்மெண்ட்ல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. இவருக்கு என்னதான் பண்ணியிருக்காங்கன்னா, வென்டிலேட்டர்ல வச்சுதான் ஆகணும் அப்படின்னு ஒரு அறிக்கையை சொல்லியிருக்காங்க. வென்டிலேட்டர்லயே வச்சு பார்த்துருக்காங்க. ஆனா இவரோட உயிர் போயிருச்சுன்னு டாக்டரும் சொல்லிட்டாங்க. இவங்களோட ஃபேமிலி ரொம்பவே ஆழ்ந்த இரங்கல்ல போயிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம ரோபோ சங்கரோட உயிர் போனதுக்கு முக்கியமான காரணம் அவரே சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நான் நிறைய குடிச்சதுனால தான் எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் வந்திருக்குன்னு. இந்த மஞ்சக்காமாலைன்னு சொல்லப்படுற நோய் மிகப்பெரிய நோயானு கேட்டிங்கன்னா நிச்சயமா இல்லை. ஆனா நோயை ஏற்படுத்தக்கூடிய நோய் எப்படி சொல்ல வரனா, ஒரு நோய் நம்மளுக்கு சுத்தமா இருக்காது, ஆனா மஞ்சக்காமாலைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா இன்னொரு நோயை ஏற்படுத்தும். அந்த மாதிரி ஒரு நோய் இவருக்கு எந்த மாதிரி நோயை ஏற்படுத்தி கொடுத்துருக்குன்னா, அந்த மஞ்சக்காமாலை இவருக்கு கல்லீரல தான் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. அதனாலதான் இவருக்கு கல்லீரல் மாற்று சிகிச்சை பண்றதுக்கு முன்னாடி இவர் இறந்து போயிருக்காரு. கல்லீரல்ன்றது ஒரு முக்கியமான பகுதி. நம்ம என்னதான் சாப்பிட்டாலும் என்னதான் செரிமானம் பண்ணாலும் நம்ம வயிற்றுல இருந்து ஃபுல்லா கீழே இறங்கி கல்லீரல் பக்கம் தான் ஃபுல்லா ரத்தமா போகும், ரத்தமா போய் கலந்துக்கும். அந்த
அந்த மாதிரி ஒரு பார்ட்டு தான் கல்லீரல். அந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்கஹால் போய் கலந்தா என்ன ஆகும்? அதனால தான் நம்ம ரோபோ சங்கருக்கு இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டிருக்குன்னு அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கூட சொல்லியிருக்காங்க. இப்போ இவர் ஏன் இறந்திருக்காருன்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு முக்கியமான காரணம் இவர் ட்ரீட்மெண்ட்டு மாத்திரை இதெல்லாம் கரெக்டாக தான் டயட்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டு இருந்திருக்காரு. ஆனால் இவர் என்ன தப்பு பண்ணியிருப்பாருன்னா, குடிச்சதுனால தான் இந்த மாதிரி இழப்புன்றது ஏற்பட்டிருக்குன்னு நிறைய பேர் சொல்லிட்டே வராங்க. இந்த மாதிரி ரோபோ சங்கர் இறந்ததுக்காக நம்ம தமிழ் சினிமா மக்கள் மட்டும் இல்லாமல், தமிழ் சினிமா ஆடியன்ஸ் மட்டும் இல்லாமல், தமிழ் சினிமா ஹீரோக்கள் அவங்களோட ஃபேமிலின்னு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுட்டே வராங்க. நான் என்ன தான் சொல்ல வரேன்னா, இந்த மஞ்சக்காமாலை நோயின்றது வரத்துக்கு முன்னாடியே பார்த்துருங்க, டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. அறிகுறின்னு பார்த்தா நம்மளுக்கு யூரின் எல்லோவா போகும், நம்ம கண்ணு ஃபுல்லாகவே எல்லோவா மாறும், நம்ம உடம்பு ஃபுல்லாகவே எல்லோவா இருக்கும். அந்த மாதிரி தெரிஞ்சாலே நீங்கள் டாக்டரை பார்க்கறது நல்லது. மஞ்சக்காமாலை நோயின்னு ஒன்று வந்துருச்சுன்னா இன்னொரு நோயை ஏற்படுத்தும். முக்கியமாக கல்லீரல் தான் அதை மெயினாக பாதிப்படைய வைக்கும். அதனால தான் சொல்ல வரேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரோபோ சங்கர் 2 நாளுக்கு முன்னாடி இறந்திருக்கிறதுனால நிறைய பெரிய சினிமா செலிபிரிட்டிஸ் தனுஷ், சிவகார்த்திகேயன், கமல்ஹாசன், உதயநிதி ஸ்டாலின்னு ஒரு பக்கம் இவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டே போனாங்க. டிவிக்கு அவங்களுடைய அறிக்கையை ட்விட்டரில் லெட்டர் பேடாகவும் விட்டுருக்காங்க. இந்த மாதிரி எல்லாருமே தமிழ் சினிமா இருக்கிற எல்லா செலிபிரிட்டிஸும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுட்டு தான் வந்தாங்க. இப்போது ரோபோ சங்கருடைய அவருடைய உடலையும் அடக்கமும் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ரீசன்ட் டைமில் ஒரு இழப்புன்றது தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்புன்னே சொல்லலாம். ரோபோ சங்கர் தீவிர கமல் ரசிகனா, கமலுக்காகவே இவர் உயிரும் கொடுப்பாராம். அந்த அளவுக்கு ஒரு தீவிர ரசிகன் தான் ரோபோ சங்கர். ரோபோ சங்கர் கமலை பார்த்து தான் வளர்ந்தாராம். அவரே நிறைய இன்டர்வியூல கூட சொல்லியிருக்காரு, நிறைய மேடைகள்லையும் சொல்லியிருக்காரு. ரீசண்டாக இளையராஜான்னு ஒரு ஷோவை நடத்தியிருப்பாங்க. இளையராஜா, ரஜினிகாந்த், சிஎம் ஸ்டாலின் சார், அதே மாதிரி கமல்ஹாசன் 4 பேரும் இருந்திருப்பாங்க. அந்த கான்சென்ட்ல கலந்து இவர் இளையராஜா, சிஎம் ஸ்டாலின், அதே மாதிரி ரஜினிகாந்த், கமல்ஹாசன் அவங்க கிட்ட போயிட்டு ஆசையும் பெற்று வந்திருக்காரு. இந்த மாதிரி ரீசன்ட் டைம்ல நிறையவே பண்ணிட்டு வந்த நம்ம ரோபோ சங்கர் திடீர்னு இறந்திருக்காரு. இந்த இரங்கல் தான் தமிழ் சினிமா ஃபுல்லாவே ஆழ்ந்த இரங்கல்லாம் போயிட்டு இருக்கு. ரோபோ சங்கர் ஒரு திறமையான நடிகர், வித்தியாசம் எப்படியாவது நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நடிகர். அவரு இப்போதைக்கு நம்ம கிட்ட இல்லை. ரோபோ சங்கரை பற்றி நான் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லா நோய்கிட்ட இருந்தும் பாதுகாப்பாக இருங்க, நல்ல உணவே சாப்பிடுங்க. நம்ம ஹெல்த்தியாக உடம்பு இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். அதனால் எல்லாருமே எது நம்மளுக்கு தேவைப்படுதோ அது மட்டும் எடுத்துக்கோங்க. எது தேவையில்லையோ அதெல்லாம் தவிர்த்திருங்க. நீங்கள் ரோபோ சங்கரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ரோபோ சங்கர் பிடிச்சிச்சுன்னா ரோபோ சங்கர்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.